தற்போதைய காலகட்டத்தில் நுகர்வோர்கள் ஏமாற்றப்படுவதை பார்க்கிறோம். இதனை தடுக்க நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எப்படி உதவுகிறது என்பதை விளக்குங்க. ஒரு பொருளை வாங்குபவர் அல்லது சேவையை பெறுபவர் தான் நுகர்வோர். வாங்கிய பொருள் உடன் பழுது ஆகிறது என்றாலோ, சேவையில் திருப்தி இல்லை என்றாலோ நுகர்வோர் நேரடியாக நுகர்வோர் நீதிமன்றத்தினை நாடி இழப்பீடு பெற நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வழிவகுக்கிறது. எடுத்துக்காட்டாக, வீடு வாங்கும்போது ஒப்பந்தக்காரர் நுகர்வோருக்கு குறித்த நேரத்தில் வீட்டினை ஒப்படைக்க வேண்டும். தவறினால் நுகர்வோர் நேரடியாக நுகர்வோர் நீதிமன்றத்தை நாடி இழப்பீடு பெறலாம்.